ஆக்சுவலி இது இவனுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும். இவன் ஃபியூச்சருக்கு இந்த மாதிரி இவ்வளோ பேர் ரன் பண்றாங்க, இதனால நம்மளும் இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபோன் அடிக்ட், டிவி அடிக்ட். அம்மா டிவி போடுன்னு சொல்லி சோஃபால உட்காந்துக்கிறான். மார்னிங் ஜும்பா செஷன் நடந்தது இல்ல, வார்ம் அப், அதுலயே டயர்ட் ஆயிட்டான். அம்மா என் எனர்ஜிலாம் லாஸ்ட் ஆகுது. ஸோ இதுல இருந்து இவனோட ஃபியூச்சருக்காக இப்படி எல்லாம் ஓடணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுக்காக இவனோட ஃபியூச்சருக்காக தான் நான் ரியலி இந்த நம்ம ரன்னை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். தேங்க்ஸ் டு நியூஸ் 18 ஆல்சோ. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயர்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வச்சோம்னா இந்த மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் என்கரேஜா இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் நாங்க ரொம்ப எந்தவா இருந்தோம். இதுக்காக 1 வீக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். வீக் நம்ம இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணோம், நம்ம சீக்கிரம் ஓடணும்னு. இவன் ரொம்ப இன்னைக்கு மார்னிங்கே 3 o'clock எந்திரிச்சு ரெடி ஆகி அம்மா சீக்கிரமா ரெடிமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எந்தவா இருந்தான். நாங்களே ஷாக் ஆயிட்டோம். ஓகே, இனிமேட்டு எங்க அப்கமிங் ஈவெண்ட் எங்க வந்தாலும் மாரத்தான் இந்த மாதிரி எங்கேயாவது இவனை கூட்டிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். தேங்க்ஸ் டு நியூஸ் 18. மை ஹஸ்பண்ட் டெய்லியும் வீக்லி 1 times மாரத்தான் வருவாங்க. அதில் எப்படியும் ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் தான் அடிப்பாங்க. ஸோ அவரோட இதில் தான் நாங்களும் வந்தோம். என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. ஓகே, காலையிலே சண்டே அதுமா வந்துட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது? நம்மளுக்கு எது என்ஜாய்மெண்ட்டோ அதுதானே நம்ம ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, உடல் பருமன் ரிலேட்டடா அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த மாதிரி உடற்பயிற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப மஸ்ட்டு. ரன்னிங் போகிறது ரொம்ப மஸ்ட், அவ்வளோதான். குட் வே மேம், ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தேவையானது. ஸோ அதனால எல்லாமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்களுமே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வர்றதுக்கு எங்களுக்குமே நாங்கள் அடிக்கடி மாரத்தான்லாம் வருவோம். ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப ஃபிட்னஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும், இது ரொம்ப மோட்டிவாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்கள் எப்போ எத்தனை நாள் முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க? நாங்கள் ஒரு 1 monthக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் மேம். ஸோ அதனால எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, செய்யறதுக்கு. இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன இதுல அப்ளை பண்ணீங்க? ஐ மீன் வந்துட்டு இப்ப பண்ற 2 kilometers 1 kilometers இருக்கு, குழந்தைங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சோ இதுல 1 kilometer தான் மேம். குழந்தைக்காக நாங்க அப்ளை பண்ணி இவங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னா இருக்குன்றதுக்காண்டி அவங்களுக்காக பண்ணதான் மேம். kilometers. ஓகே, எப்படி இருக்கு மேம்? feels good. நம்மளாலயும் பண்ண முடியுதுன்னு தெரியுது. ஓகே, really good. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இதான் என்னோட ஃபர்ஸ்ட். ஓகே, யா, இந்த ஜென்ரேஷனுக்கு செடென்ட்ரி லைஃப் ரொம்பவே மோசமாக இருக்குது. பசங்க லேப்டாப் முன்னாடி ஆன்லைன் கிளாஸஸ் இதுன்னுட்டு. திஸ் இஸ் ரியலி குட். நல்ல ஒரு சேஞ்ச், ஃபேமிலி ஒரு இது மாதிரி இருக்கு. நைஸ். உங்க வீட்ல இருந்து வேற யாரும் வந்திருக்காங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரும்? மை டாட்டர், ஷீ இஸ் டூயிங் 5 kilometers. 5 kilometers. Okay. Actually 3 kilometers I finished, madam. Okay, sir. It's nice experience, madam. Nice experience. First time I am attending this type of activities, sir. Okay. It's very nice, sir. Okay. Arrangements also is very good. Drinking, banana, Okay. everything are there, madam. ஓகே, இந்த இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேடம் ஆக்சுவலி இந்த டைப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்பல்சரியாக இருக்கணும் மேடம். எதுக்குன்னா இப்போ இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம். அதை சொல்ல இஷ்டம். நியூஸ் 18 முதல்ல மொத்த பீப்புள் முதல்ல என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒவ்வொரு மீடியா நியூஸ் 18 மட்டும் இந்த ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும் போதும். ஒவ்வொரு மீடியாவும் இதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபுட்டுலாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் எவ்ரிடே ஒரு 1 hour உங்களுக்காக வாக்கபிள் இல்லை ஒரு ஜாக்கிங் இல்லை ஒரு ரன்னிங் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயின் டிப்ரெஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நமக்கு காசு பணம் அப்புறப்பட்ட விஷயம். உங்களுக்கு இந்த வாக்கிங் நீங்கள் பண்ணி பாருங்கள், மார்னிங் மட்டும் வேறு லெவலுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, ஆட்ஸ் ஆஃபுங்க. உண்மையிலே ஒரு 1 hour மட்டும் ரன்னிங் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு 6:10 ரன்னிங் பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு 35 minutes இருக்கும். 5K தான் பண்ணேன். இந்த 5Kக்கு எனக்கு இவ்வளோ டிப்ரெஷனு மெயின்டெல்லாம் மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, மீடியா மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதாது. எல்லாரோட பீப்புளாக பாலிடிக்ஸும் சரி, ஒரு சினி இன்ட்ரெஸ்டும் சரி, ஒரு பெரிய பெரிய விஐபிங்களும் சரி, ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நியூஸ் 18க்கு நாங்கள் எங்கள் தமிழ்நாடு மக்களும் சரி, சென்னை மக்களும் எவ்ரிடே சப்போர்ட் பண்ணியிருப்போம். நன்றி, வணக்கம். ஒரு மாரத்தான் ஆர்கனைசர், நான் தமிழ்நாடு மாரத்தான் சொல்லிட்டு 6 மாரத்தான் நடத்திருக்கிறோம். இவங்க கூட சேர்ந்து நானும் நடத்துகிறேன். இது என் பையன்தான். எல்லாருக்கும் மார்னிங்கில் எழுந்து 5 மணிக்கு முன்னாடி எழுந்து டெய்லி இன்னைக்கு ரொட்டீனாக இருக்கக்கூடிய லைஃப்பில் எல்லாரும் இந்த எக்ஸசைஸுங்கிறது இம்பார்ட்டன்ட், மேண்டேட்டரி. அதுவும் 35 yearsக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது. அதனால் அதை ரெக்டிஃபை பண்ணணும்னா வி ஹேவ் டு வாக் ரெகுலர்லி. ஃபுட் கான்ஷியஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். மோரோவர் ஜங்க்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு பழைய காலத்து உணவு முறைகளுக்கு போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நம்ம காசு எவ்வளோ சம்பாரிச்சிடலாம், பட் வந்து ஹெல்த்தை வந்து விட்டுட்டோம்னா காசு கூட சம்பாதிக்க முடியாது. தட்ஸ் த மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் மாரத்தான். நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா இன்றைக்கி நடத்துகிறதா இருக்கட்டும், வேர்ல்டு ஃபுல்லாகவே அதுதான் மோட்டோவே, அதுதான் எங்களோட மோட்டோ, லைக் அவர் ஆர்கனைசர்ஸ். ஃபிட்னஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிட்னஸாக இல்லை அப்படின்னா இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், பட் ஆஃப்டர் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் அது எவ்வளோ டிட்டாரியேட் ஆகும் நம்ம ஹெல்த்துங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆஃப்டர் கிட்ஸ் எனக்கும் வெயிட் கெயின் ஆயிருக்கு. அதை எப்படியாவது கம்மி பண்ணுங்கிறதுக்காக ஒரு 5-6 இயர்ஸாக நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் கண்டினியூஸாக பண்ணால் கண்டிப்பாக ஒரு 1 or 2 இயர்ஸில் நம்ம வந்து அந்த ஃபிட் ஸ்டேஜுக்கு வருவோம். பட் நாட் ஓன்லி 1 வருஷம் 2 வருஷம்னு கிடையாது. இந்த ஃபிட்னஸ் ஜேர்னி டில் டெத் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ண முடியும்.